அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ராகி கூழ் எப்படி செய்யணும்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்க கமெண்டில் கேட்டதை இதை போட்டிருக்கேன் பாருங்கள். ராகி கூழ் எப்படி செய்யணும் நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ்ன்னு போட்டிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து ராகி மாவு வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அணில் ராகி மாவு வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு கப்பு நான் வந்து சரியாக ஒரு கப்பு நான் அளந்து எடுத்துக்கிறேன். ராகி மாவு வந்து ரொம்ப ஹீட்டானதுன்னு சொல்லுவாங்க. கம்பு தான் குளிர்ச்சி, ராகி வந்து ஹீட்டானதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அதை கரைச்சிட்டு புளிக்க வச்சு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. புளிக்க வைக்கும்போது அது வந்து குளிர்ச்சியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் ரொம்ப புளிக்க வச்சுட்டாக்கா எங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் வந்து கொஞ்ச நேரம் தான் புளிக்க வச்சேன். நைட்டு ஒரு 7-8 மணிக்கு காய்ச்சறதுக்கு நான் மத்தியானம் 2 மணிக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்புறம் மூடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது 1 கப்பு, இது வந்து 1/4 கப்பு. 1/4 கப்பு தான் நான் போட்டுக்க போகிறேன். இதை ரவா பதத்துக்கு மிக்சியில் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மத்தியானம் 2 மணிக்கு கரைச்சி வச்சுருந்தோமா, நைட்டு 8 மணிக்கு காய்ச்ச போகிறேன். இதில் வந்து புளிப்பு சுவையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா எங்களுக்கு புளிப்பு சுவை எங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து லேட்டாக தான் கரைச்சி வச்சேன். உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் காலையிலே கரைச்சி வச்சாக்கா நல்லா புளிப்பாக இருக்கும். இன்றைக்கி மண்பானையில் தான் காய்ச்ச போகிறேன். 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சரிசி உடச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி நான் கழுவி காய வச்சுருந்த அரிசியிலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். அதனால் இப்போ நான் கழுவாமையே சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது. இப்போ கரைச்சி வச்சிருந்த ராகியை சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறப்ப ஒரு கையால் கிண்டிக்கிட்டே அதை ஊற்றிக்கிட்டே ஒரு கையால் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை. தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மண்பானை இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இழுத்துருக்குது. 4 கப்புங்கிறது சரியான அளவு தான். இப்போ மண்பானைங்கிறதுனால தண்ணி இழுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா ராகி வந்து நல்லா வெந்து நல்லா வந்திருக்குது.
கை எப்போவும் போல் நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள். நல்லா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி இறக்கிடலாம். நல்லா ஆறுனதுக்கு பிறகு மூடி வச்சிடலாம். இதை நம்ம நைட்டு செஞ்சு வச்சுருக்கோம். காலையில் தான் இதை கரைச்சி குடிக்க போகிறோம். இது காலையில் இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இன்னுமே நல்லா கட்டியாக ஆகிருக்கு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தயிர் இல்லைன்னா மோர் ஊற்றி நல்லா கம்பு கூழ் எப்படி கரைச்சோம் அதே மாதிரி தான் கரைச்சிக்க போகிறோம். நான் வந்து தயிர் தான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்பயும் போல் வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே போட்டுக்கலாம். கூடவே மோர் மிளகாவும் தொட்டுக்கிறதுக்கு பொரிச்சு வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்து கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் ஸ்வீட்டாக எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு பவுலில் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான முதல் தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஏலக்காய் வாசனையோட நல்லா ரொம்ப வாசனையாக நல்லா இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்மளும் இதையே குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தாக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக 2 விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் புத்தம் புதிய சுவையோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.